ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஆடி மாசம் ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அப்படி நல்ல ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாயில வச்சது அப்படியே கரைஞ்சு போயிடும். அதே நேரம் இதில் நம்ம உளுந்து அப்புறமா கொஞ்சம் சிறுபருப்பெல்லாம் சேர்த்து சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் வறுக்கணும். எந்த கப்பில் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் மீதி எல்லா பொருட்களும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த அரை கப் மெஷர்மெண்ட்டில் உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு அந்த உளுந்து நல்லா வறுப்பட்டு லேசாக செவந்து வரும். நல்ல ஒரு வாசனை வரும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதே மாதிரி நம்ம உளுந்து அளந்த அதே கப்புக்கு 1/4 கப் சிறுபருப்பு. இது 2 டேபிள் ஸ்பூன் வரும். உளுந்து நம்ம 8 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம். இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுவும் மிதமான தீயில் வச்சுட்டு லேசாக ஒரு பொன்னிறம் வந்ததும் இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா அதே அளவு அரிசி, உளுந்து எடுத்த அதே கப்புக்கு 1/4 கப் அரிசி. இது 2 டேபிள் ஸ்பூன் வரும். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், எதுனாலும் ஓகே தான். சேர்த்துட்டு இந்த அரிசி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அரிசி நல்லா வெள்ளையாக ஒரு மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாம் மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக தான் வேணும். இப்போ இதை நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். அப்படி இந்த அரைச்சி எடுக்கிற பவுடர் அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த உளுத்தம்பருப்பு அப்புறமா இந்த ஏலக்காய்லாம் சேர்ந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அரை கப் உளுந்து ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் சிறுபருப்பும் சேர்த்தோம். நம்ம பவுடர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1 கப் வரும். நம்ம இன்னைக்கு 1 கப் மாவு எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம், அப்படி இல்லைனா அரை கப் வெல்லமும் அரை கப் கருப்பட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி எந்த காம்பினேஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம நிறைய மாவு பண்ணிவிட்டு நமக்கு எப்பப்போ வேணுமோ 1 கப் எடுத்து நம்ம செய்கிறதுனாலும் பண்ணலாம். நம்ம 1 கப் மாவு வச்சுருக்கோம். அதே அளவுக்கு நான் 1 கப் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கு 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். 2லேருந்து 2.5 கப் நம்ம வைக்கலாம். ஸோ எவ்வளோ வெல்லம் எடுக்கிறோமோ அதுலேருந்து 2 கப் இல்லை 2.5 கப்பு நான் 2.5 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெல்லம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சி வந்திருக்கு. கரைஞ்சதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாவு நம்ம கரைச்சிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம சூடாக இருக்கும்போதே அப்படியே மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா கட்டி தட்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்டியை கரைச்சி விட்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் கொஞ்ச நேரம் வெள்ளை தார வச்சுருந்தேன். இப்போ நம்ம எவ்வளவு மாவு எடுக்கிறோம், 1 கப் மாவு எடுக்கிறோம்ல, அதை ஃபஸ்ட்டு உள்ள சேர்த்துக்கலாம். நான் இன்னும் பேனை நான் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் வெள்ளை பாகு சேர்த்து நம்ம கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எல்லாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நான் எல்லா பாகும் சேர்க்கல, ஒரு பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா சரி பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். 2 நிமிஷம் ஆகும் நம்ம கரைக்கிறதுக்கு. கரைச்சிருக்கேன். இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாக்கி நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது சூடாக கெட்டியாகிட்டே வரும். இப்போ அந்த ஏலக்காயோட வாசனை, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்களேன், அது அப்படி நம்ம மிக்ஸ் பண்ண அப்படி கெட்டியாகும். இப்போ தான் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம நெய் சேர்த்தோம்னா நிறைய நெய் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்ல கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு அரை கப் நெய் எடுத்திருக்கேன். நம்ம உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அல்வா பண்ணுற அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் சேர்க்குற நெய்யெல்லாம் அப்படி காணாமல் போயிடும், உள்ளவே போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் நமக்கு. ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். நான் ஓரளவுக்கு எல்லா நெய்யும் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் மீதி இருக்குது. அரைச்சதுக்கப்புறமா நம்ம 1 கப் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு அரை கப் நெய் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த அரை கப் நெய் லாஸ்ட்டாக இந்த பேட்ச் நான் கொஞ்சம் உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அந்த திக்காக இருந்தனால உருக்கிட்டு அப்படியே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பாருங்களேன், கரண்டிலையும் ஒட்டாது, அந்த பேன்லேயும் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு சூப்பரான ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு இவ்வளோ கெட்டி ஆகணும் நமக்கு. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும், கையில் ஒட்டாமல் வரும். இல்லைனா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்ல. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே சான்ஸே இல்லை, பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த உளுந்து சிறுபருப்பு எல்லாம் சேர்ந்து ஹா பாருங்களேன். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக, அதனால் இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது கையில் ஒட்டாது.
இந்த அளவுக்கு பதத்துக்கு வரும்போது தான் நம்ம சாப்பிடும்போது அப்படியே வழுக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். சடா, அவ்வளோதான். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.